ஆனந்தி, நான் உன்னை பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். உனக்கு உடம்பு சரியில்லை, வழிக்கு விழுந்துட்டேன்னு சொன்னாங்க. கையில பேண்டேஜ் எல்லாம் போட்டிருக்கு. எனிதிங் சீரியஸ்? கை வலி கூட பரவாயில்ல சார். உள்காய்ச்சல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அப்புறம் எதுக்கு ஆனந்தி வேலைக்கு வந்த? அன்பு, எதுக்கு ஆனந்தியை கூட்டிட்டு வந்த? அவர்கிட்ட நீ கூட்டிட்டு போக சொன்னதே நான் தான் சார். எப்படியாச்சும் போட்டியில கலந்துக்கணும்தே நான் வந்திருக்கிறேன் சார். ஆனந்தி, இப்ப நீ இருக்கிற ஹெல்த் கண்டிஷன்ல போட்டியில கலந்துக்கிறதெல்லாம் அட்வைசபிளே இல்ல. நீ வா, ஹாஸ்பிடலுக்கு போலாம். இல்ல சார், நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார். நான் அதை மதிக்கிறேன். ஆனா அதே மாதிரி ஏன் நினைப்புக்கும் நீங்க எல்லாரும் மதிப்பு கொடுக்கணும் சார். இந்த போட்டிய நீங்க என்ன காரணத்துக்காக அறிவிச்சியன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதே என் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கொடுக்க போகுது. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க சார். ஆனந்தி, நீ இந்த போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும்னு ஏன் அளவுக்கு இங்க வேற யாரும் நினைக்க முடியாது. என்னோட ஆசையும் அதுதான். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. இப்போ உனக்கு ரெஸ்ட் தான் முக்கியம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இல்ல சார், இதை விட்டா எனக்கு வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது சார். நான் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். என்னை தடுக்காதீங்க. அன்பு, நீயாவது பேசி புரியவே. சார், இல்ல சார், ஆனந்தி இந்த விஷயத்த மனசார செய்ய முடியும்னு நம்புறாங்க. அத நாம தடுக்க வேண்டாமே. ஆனந்தி போட்டியில கலந்துக்கிட்டோம். ஆமா சார், இன்னைக்கு நான் போட்டியில கலந்துக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைங்க. அப்பதே என் நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனந்தி, இந்த சூழ்நிலையிலையும் நீ போட்டியில கலந்துக்கணும், ஜெயிக்கணும் நினைக்கிற பாத்தியா? உன் வில் பவரை நான் பாராட்டுறேன். உன் நம்பிக்கையே உன்னை ஜெயிக்க வைக்கும். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஆனந்தி, நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஜெயந்தி இன்னும் வரல? இல்ல, வரல. நீங்க எவ்வளவு நேரம் இங்க நின்னாலும் அந்த பட்டிக்காடு இங்க வர போறதில்ல. வேலையை பாருங்க, உட்காந்து. ஜெயந்தி போங்க. முத்தண்ணே, ஆ, அங்க பாரு. என்ன மித்ரா, பெட்டை விட்டு எழுந்து வரமாட்டான்னு சொன்ன, நிக்க கூட முடியலன்னு சொன்ன, வந்துட்டா. என்னது? ஏய் ஆனந்தி, முத்து ஏதோ உடம்பு முடியலன்னு தான் சொன்னாரு. நீ என்னடி கையில கட்டு போட்டுக்கிட்டு நடக்கவே முடியாம வந்திருக்க? அது நேத்து குளிக்க போகையில வலிக்கு விழுந்துட்டேன். ஆனந்தி, இவ்ளோ அடிபட்டு இருக்கு, இப்ப எதுக்கு வேலைக்கு வந்த? எப்படியாவது நான் ஜெயிச்சாகணும்னே. அதான் நாங்க இருக்கோம்லடி, நாங்க பாத்துக்க மாட்டோமா? நேத்து நாங்க தான் சொன்னோம்ல, நம்மள யாரு ஜெயிச்சாலும் அந்த பணம் உனக்கு தான் வரும்னு.
இல்லக்கா, நான் போட்டிக்கே வந்துடக்கூடாதுன்னு யாரோ பயந்ததே என்னைய வலிக்கு விழ வச்சிருக்காங்க. அவங்க என்னதே முயற்சி பண்ணாலும் என்னை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்குதே நான் இங்க வந்தேன். ஜெயந்தி, சௌந்தர்யா, நானும் முத்துவும் வேலையா இருக்கோம். நீங்க 2 பேரும் தான் ஆனந்திய பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ம்? ஆனந்திக்கு அப்பப்போ தைரியம் சொல்லிக்கிட்டே இருங்க, புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம்னு. என்ன பட்டிக்காடு வழுக்கி விழுந்து உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதுன்னாங்க, பார்த்தா இங்க வந்திருக்க. உடம்புல இருக்கிற எலும்பை எல்லாம் ஒட்டு போட்டு தச்சிட்டு போக வந்திருக்கியா? சார், தேவையில்லாம எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, ஆனந்தி மிஷின்ல உட்காரட்டும். உட்காரட்டும். எப்படியும் தோக்க தான் போறா. அப்புறம் எங்க உட்கார்ந்தா என்ன? போமா, போய் மிஷின்ல உட்காந்து தூங்கு. சார் தானே இன்னைக்கு இன்சார்ஜ். உங்களை மீறி நான் என்ன செய்ய முடியும்? போய் உட்காரு, போய் தூங்கு போ.